ஒரு ஆள் இல்லாத நேரத்தில் வந்து சிறுத்தை வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணுது. ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு எகிறி குதித்து உள்ள அங்கே இருக்கிற நாயை வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிடுது. அதாவது கடிச்சு தூக்கிட்டு போயிடுது. இதுதான் வந்து இந்த சம்பவத்தில் நடந்த ஒரு விஷயம் இந்த வீடியோவில். இதை எவ்வாறு தடுக்கலாம்? கண்காணிப்பு கேமரான்றது பாதுகாப்பு அம்சமாக தவறுகள் நடந்த பிறகு திருத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் தவறுகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை சரி செய்கிறதுக்கும் உபயோகப்படுத்தலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி ஆட்டோமேஷன் முறையில் நீங்கள் போகும்போது இந்த மாதிரி ஏதேனும் விலங்குகளோ அல்லது முகம் தெரியாத மனிதர்களோ முகம் தெரியாத வாகனங்களோ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அலாரம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிடலாம். அந்த சைரன் ஒலி கேட்கும்போது இந்த சிறுத்தை என்ன அடைஞ்சிருக்குன்னா, யாரும் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க அல்லது திடீர்னு ஏதோ ஒரு ஒலி எழுப்பும்போது கண்டிப்பாக பயந்துட்டு போயிருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒலி எழுப்பப்படும் போது தேவையில்லாத நபர்களோ அல்லது தேவையில்லாத வாகனங்களோ இருக்கும்போது யாரோ நம்மளை கண்காணிக்கிறார்கள் என்ற எண்ணம் ஏற்பட்டு விட்டு அவர்கள் அங்கிருந்து செல்ல முற்படுவார்கள். ஸோ அந்த மாதிரி சிசிடிவி பேஸ்டு ஆட்டோமேஷன் போடும்போது வந்து இந்த மாதிரி ஏதேனும் அசம்பாவிதங்களோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ திருடுகள் நடப்பதை நிறுத்தலாம். ஸோ இந்த சிசிடிவி ஆட்டோமேஷன் முறையில் கேமரா அமைக்கிறது தான் இப்போ இந்த காலகட்டத்தில் தகுந்த முறையாக இருக்குது. மேலும் இதில் சில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறைகள் உள்ள கேமராக்களும் அல்லது என்விஆர்களும் உபயோகப்படுத்தும் போது இன்னும் எஃபிஷியன்ஸாகவே இதை நம்ம ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ இதை தேர்ந்தெடுக்கப்பட்ட டெக்னீஷியன்ஸ்னால தான் இதை பண்ண முடியும். ஸோ நார்மலாக வந்து சிசிடிவி ஃபிட்டிங்ஸ் பண்ணுறவங்களால இந்த அந்த அளவுக்கு பண்ண முடியாது. அது இல்லாமல் இந்த சிசிடிவி இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுறவங்க அவங்களால கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் அந்த மாதிரி நபர்கள் அணிந்து சிசிடிவி ஆட்டோமேஷனில் அமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறும் போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பாதுகாப்பு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். மேலும் வேணும் தகவல்கள் ஏற்பட்டால் மேலே இருக்க நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.